ஹே கைஸ், நிஃப்டியோட ஷார்ட்டாக ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேச போகிறது இல்லை. நம்ம லாஸ்ட் வீக்கே தெளிவாக சொல்லிட்டோம், நிஃப்டியோட ரேஞ்ச் இவ்வளோ தான், இந்த கன்சாலிடேஷன் ஏரியா உடைக்காமல் நிஃப்டியால் அடுத்த லெவல் போகவே முடியாதுன்றது. அதை தான் இப்போ நடந்திருக்கு. நம்ம டெக்னிக்கலாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 24,400 அப்படின்றது ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்திருக்கு. அதான் நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். மார்க்கெட் 24,400 உடைச்சா மட்டும்தான் 23,800 போக முடியுன்றது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். பட் அது போக விடலை. மார்க்கெட்டில் அங்கேருந்து புல் பேக் ஆகி மேலே தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. பட் இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். ஒருவேளை சின்ன டைம் ஃப்ரேம், குட்டி டைம் ஃப்ரேமில் யாராவது ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும், மார்க்கெட்டு 24,400 ரேஞ்சில், அதாவது 24,350 அந்த ரேஞ்சில் என்ன இருக்குது, ஒரு நல்ல டபுள் பாட்டம் கிளியராக எடுத்துட்டு மார்க்கெட் 2 தடவை நல்லா ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணுது. பட் ஸ்டில் இங்கேருந்து ஒரு நிஃப்டி ட்ரேடர்ஸ், அதாவது கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பை பண்ணுறவங்க நேக்கடாக பண்ணலாமான்னா இன்னும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஒரு சைடுவேஸை தான் மொமெண்டமாக காமிக்கிறத தவிர ட்ரெண்டிங்குள்ளே வரல அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலும் தெரியும், 24,700 செல்லர்ஸும் 24,600 செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே நம்ம கிராஃப்லையும் இங்கே பார்க்க முடியுதுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒருவேளை 24,700 கிராஸ் பண்ணாலும் அகைன் 24,800 ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் சைட்வேஸாக தான் மாறும். 24,800 to 900 ரேஞ்சை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக மாறுன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அகைன் சப்போர்ட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போதைக்கு 24,600 அண்ட் 24,350 இந்த ரெண்டு சப்போர்ட் தான். அதை இப்போதைக்கு உடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை மார்க்கெட். அதே மேலே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி லைஃப் டைம் ஹை போகணுன்னா 24,000க்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நீங்கள் ட்ரெண்டிங்கில் போயிட்டு நெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஃபியூச்சர் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாகவும் புட்டின் அண்ட் ட்ரம்ப்புக்குள்ளே மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் ஏதாவது குட் நியூஸ் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ.